ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை தளபதி. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீக மலை பயணம் பற்றி பார்க்க போகிறோம். என்ன மலைனா வெள்ளையங்கிரி பற்றி பார்க்க போகிறோம். வெள்ளையங்கிரி மலை ஏறுறதுக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து நாங்கள் ட்ரெயின் ஏறினோம். கரெக்டாக கோயம்புத்தூர் இறங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சோம். ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கிட்ட கேட்குறாங்க. ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. பஸ்ஸு இருக்குது, ஆனால் பஸ்ஸு ரேட்டு தெரியல. ஸோ பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆட்டோ, டாக்ஸி எல்லாமே அங்கே ஸ்டேஷன்லேயே உங்களை வந்து கேட்குறாங்க. நீங்கள் அங்கே பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளை வந்து பூண்டி மலையாளத்தில் விட்ருவாங்க. ஸோ அந்த அடிவாரத்தில் வந்து நம்ம வந்து விநாயகர் கும்பிட்டு தான் நம்ம வந்து மலை மேலே ஏற போகிறோம். நிறைய பேர் வந்து உங்களை பயம் கொடுத்துவாங்க, மேலே ஏற முடியாது, உன்னால் முடியாது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. உங்களோட தைரியமும் உங்களோட மன வலிமை இருந்தால் கண்டிப்பாக ஏறலாம். நீங்கள் மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா உங்களை வந்து செக்கிங் பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களோட பிபி செக் பண்ணுவாங்க. கீழே போர்டு போட்டிருக்காங்க, ஆஸ்துமா பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, ஸோ கொஞ்சம் வீசிங் அதிகமாக இருந்தால் நீங்கள் நடக்க முடியாது சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க கீழே. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போதே கண்டிப்பாக நீங்கள் வந்து கொம்பு வாங்கிவிடுங்க. ஸோ அந்த கொம்பு இல்லாமல் உங்களால் கண்டிப்பாக ஏற முடியாது. மூங்கில் கொம்பு விற்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா. இப்போ நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் பாருங்கள். ஒரு கொம்பு வந்து 30 ரூபா. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிக் இல்லாமல் ஏறாதீங்க. அந்த கீழே கடைங்க வந்து டார்ச் லைட்லாம் விற்கிறாங்க. ஸோ டார்ச் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா ரேஞ்சில் விற்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ தான் நாங்கள் மலை அடிவாரத்தில் ஏற போகிறோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே ஏறினோடனே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட் இருக்குது. அங்கே வந்து அவங்க செக் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது, அதில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பிபி செக் பண்ணுறது அங்கேயே செக் பண்ணிவிட்டு ஒரு சீட்டு தருவாங்க. அது கொடுத்த உடனே நேராக நம்மளை மலையேற அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்லாமே கம்பல்சரி தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் செக்கிங் கவுண்ட்ரு. இங்கே முடிச்சு தான் நம்ம அடுத்தது மலை ஏற போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான திங்ஸு கன்ஃபார்மாக எடுத்துக்கோங்க. டார்ச் லைட்டு, உங்களுக்கு ரொம்ப குளிர மாதிரி இருந்தால் ஜெர்கின்னு, பெட்ஷீட்டு, கம்பல்சரி ஸ்டீல் பாட்டில் 2 எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டில் அலோடு கிடையாது. அப்படி அலோவ் பண்ணுற மாதிரி தான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அலோவ் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஷூ இல்லை சொல்லி சொன்னாங்க. நாங்கள் ஷூ போட்டு தான் ஏறினோம். நீங்கள் உங்களோட ஷூ போட்டது கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சுது. ஏன்னா வெறுங்கால ஏறும்போது பயங்கரமாக வலிக்குது. எங்கள் டீமில் வந்து 2 பேர் பாவம் செப்பலும் போடல, ஷூவும் போடல. ஸோ நாங்கள் ஷூ போட்டு தான் ஏறினோம். ஈஸியாக நடக்க முடிஞ்சுது. பார்த்தீங்களா, நைட் டைம் நடக்கிறதுனால இந்த டார்ச்சோட லைட் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ டார்ச் இல்லாமல் கண்டிப்பாக ஏற முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கருந்தேல்லாம் கீழே இருக்குது. ஸோ பாம்புலாம் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சேஃப்டியாக போனோன்னா கம்பல்சரி டார்ச் எடுத்துன்னு போங்க. அதேமாரி மற்ற பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் ஸ்பீடாக போகிறாங்க. அதுமாரி நீங்களும் நினச்சி ஸ்பீடாக போகிறேன்னு ஏறாதீங்க. உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொறுமையாக உட்காந்து போங்க. டைம் நிறைய எடுத்துக்கோங்க. மூச்சு வாங்காமல் விடாதீங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் எடுத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏக்தம் போயிடணும் சொல்லிட்டு தயவுசெய்து போகாதீங்க. அது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் நீங்கள் பொறுமையாகவே ஏறுங்க. ஏறிட்டு நீங்கள் மேலே போக உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா ஹில்ஸ் மேலே ஏறுறதுனால உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். அதனால் உங்கள் ரெஸ்ட் எடுத்து போங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க. இலையில மடித்து நீங்கள் என்ன சாப்பாடு தாங்குமோ, சப்பாத்தி, புளி சாதம், லெமன் ரைஸு அந்தமாரி தாங்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மேலே போகும்போது உங்களுக்கு கடைங்களாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே கிடச்சாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்காது, ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் கிடைக்குது. ஸோ லெமன் சோடா, டாட்டா குளுக்கோண்டு அந்தமாதிரி ஸ்நாக்ஸ் தான் கிடைக்குது. நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் சாப்பாடு வீட்டில் எடுத்து மடித்து எடுத்துக்கிறது பெட்டரு. சரிங்களா? வாங்க இப்போ கோயில் வரலாறு பார்த்துருவோம். வெள்ளியங்கிரி மலை தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஒரு புனிதமான மற்றும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும். இது தென் கைலாயம், சவுத்னர் கைலஷ் என்று அழைக்கப்படுகிறது. வெள்ளியங்கிரி மலையின் முழுமையான வரலாறு மற்றும் சிறப்பம்சங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. பெயர் காரணம் மற்றும் வரலாறு. தென் கைலாயம். சிவபெருமான் கைலாய மலைக்கு இணையாக தேவர்கள் மற்றும் முனிவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க பார்வதி தேவியுடன் வீற்றிருந்த இடம் என்று நம்பப்படுகிறது. வெள்ளியங்கிரி மலை எப்போதும் மேகங்கள் சூழ வெள்ளி வார்ப்படத்தால் மூடியது போல தோற்றமளிப்பதால் வெள்ளியங்கிரி, வெள்ளி பிளஸ் கிரி சமம் வெள்ளை மலை என்ற பெயர் பெற்றது. சிவன் கோவில். மலையின் உச்சிப்பகுதியில் சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக இயற்கையாகவே உருவான லிங்கம். அக்னி, வாயு, நீர், நிலம், ஆகாயம் என பஞ்சபூதத் தலங்களின் தன்மையுடன் அருள் பாலிக்கிறார். 2. 7 மலைகளின் சிறப்புகள். வெள்ளியங்கிரி யாத்திரை என்பது பூண்டி மலை அடிவாரத்தில் தொடங்கி 7 மலைகளைக் கடந்து உச்சிக்குச் செல்லும் ஒரு கடினமான பயணமாகும். 1 முதல் 3 வரை மலைகள், அடர்ந்த காடுகள், செங்குத்தான பாதைகளைக் கொண்டது. 4 முதல் 5 வரை மலைகள் பிசாசு மலை என்றும் அழைக்கப்படுகிறது. 6வது மலை மூங்கில்கள் நிறைந்த பகுதி. 7வது மலை சமமான நிலப்பரப்பு. இங்கேதான் சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். 3வது வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம். ஞானிகள்.
பல சித்தர்கள் மற்றும் ஞானிகள் இந்த மலையில் தவம் புரிந்து ஞானம் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. பஞ்சபூதத் தலம். இங்குள்ள லிங்கங்கள் பஞ்சபூதங்களின் தன்மையை கொண்டதாக கருதப்படுகிறது. 4வது பயணம் மற்றும் நடைபயணம். பூண்டி மலையடிவாரம் பூண்டி என அழைக்கப்படுகிறது. மலையேற்றம். மகா சிவராத்திரி முதல் மே மாதம் வரை, குறிப்பாக பிப்ரவரி முதல் மே வரை பக்தர்கள் சிவனை தரிசிக்க மலையேற்றம் செய்கிறார்கள். சிறப்பு. இக்கட்டான பாதை, தூய்மையான காற்று, வனவிலங்குகள், இயற்கையான சூழல் ஆகியவை இந்த பயணத்தின் சிறப்பம்சங்கள். 5. அருகில் உள்ள சிறப்பு. வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்திற்கு அருகில் ஈஷா யோகா மையம் ஆதியோகி சிலை அமைந்துள்ளது. இது இந்த இடத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி மலை ஏறத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு புதுமையான பாட்டு, வெள்ளங்கிரி ஐயாவை பற்றி ஒரு சூப்பர் பாட்டு இருக்குது. அதை அப்படியே பொறுமையாக கேட்டுனே ஏறுங்க, எனர்ஜியாக இருக்கும். இந்த பாட்டு கேட்கறதுக்கு கொஞ்சம் வேல்யூம் மட்டும் திடீர்னு அதிகமாகும். அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வேல்யூம் கம்மி பண்ணிட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங்ஸ் கொஞ்சம் பிஜிஎம் வந்துடும். இந்த பாட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணி கேளுங்க. உங்கள் மேலே சூப்பர் மலை ஏறத்துக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாட்டை கேட்கலாம். ஓம் தென் கைலாய சிவனே போற்றி, ஓம் வெள்ளிங்கிரி ஆண்டவனே போற்றி, வெள்ளி பனிமலையே எங்கள் வேதாந்த சுடரொளியே, பூண்டி விநாயகனே வழி துணையாய் வருவாயே, மனோன்மணி தாயே மலையரக தெம்பை தாயே, 7வது குன்று வரை மீசனே என்னை அழைப்பாயே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அடிவாரத்தில் குடிகொண்ட பூண்டி விநாயகனை தொழுதோம், மனோன்மணி தாயின் அருளால் பயணத்தை தொடங்கினோம். முதல் குன்று ஏறும்போது மூச்சு கொஞ்சம் வாங்குதையா, முக்கண்ணன் நாமத்தை சொன்னால் வலியெல்லாம் போகுதையா, கற்களும் முட்களும் சிவரூபமாய் மாறுதையா. கைலைநாதன் தரிசனம் கண்டு உள்ளே பாயுதையா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு நல்லா இருந்துச்சா? கேட்டிங்களா? இப்போ அப்படியே நம்ம வந்து நடக்க ஆரம்பிக்கலாம். இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்குது. சரிங்களா? நம்ம அப்படியே பொறுமையாக பார்த்து ரசிச்சுட்டே போகலாம். ஓட்டன் சித்தர் செம சின்ன சூப்பராக இருக்குது. மட்டன் சித்தன் இதான் மேலே ஏறி வந்துருக்கோம். 5வது மலை. இன்னும் 2 மலை போகணும். பட்டு சாயங்காலம் இது 6வது மலை. அஞ்சாவது மலை வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பீமா உருண்டை இருக்குது. இந்த 5வது மலை ஏறி இறங்கினோடனே 6வது மலை ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் டவுனில் இறங்கி போகணும். அதுக்கப்புறம் தான் 7வது மலை லாஸ்ட்டு ஃபைனல் மலை. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து வாங்க. ரிஸ்க் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்பீடாக போகணுமென்ட்டு போகாதீங்க. மற்ற பசங்க ஸ்பீடாக போகிறாங்கன்ட்டு நீங்கள் போகாதீங்க. உங்கள் ஏஜ் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோவாக போகிறீங்களோ நல்லது. ஸ்பீடாக போயிட்டு எப்படியும் உங்களுக்கு கண்டிப்பாக உட்காந்து போகிறதுக்கு ஹார்ட் பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் உட்காந்து போகிறதுக்கு நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஸ்பீடாக போகாதீங்க. கடைங்கெல்லாம் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்டு வீட்டிலேருந்து வந்துடுங்க. கடைலாம் இருக்குது, பட்டு கொஞ்சம் மேலேருந்து அவங்க விற்கிறதுனால ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா அவங்களும் வந்து தூக்கி வந்து மேலே பொருளை தூக்கி வச்சுட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ரேட்டு விற்கிறாங்க. வேறு வழி இல்லை. ஸோ டாட்டா குல்கோன்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. சுக்காப்பி வந்து ஒரு இடத்துல 20 ரூபா, ஒரு இடத்துல 30 ரூபா. அதனால் நீங்கள் வந்து பார்த்து வந்துடுங்க. ஐயா எங்களுக்கு காய்ச்சி கொடுத்துட்டாரு பாருங்கள். எங்கே இருக்கிற ஐயா இப்போ நாங்கள் அங்கே போகிறோம். 6வது மலையில் நிற்கிறோம். நாங்கள் இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐயாவை பார்க்கறதுக்கு போயிட்டே இருக்கிறோம்.
நேரம் அடுத்து ஐயா தரிசனம் வெற்றிகரமாக வந்துட்டோம். வெற்றிகரமாக 6வது மலை ஐயன் நல்லதால நாங்கள் முடிச்சிட்டோம். ஐயா மலை சேர்த்தாருன்னா 7வது மலையை முடிச்சுட்டு ஓம் அண்ணாமலையாரே ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு இந்த முடிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு சேருவோம். அப்படியே வந்து டவுனில் சூப்பரான சிலை இருக்குது பாருங்க. சின்ன ஒரு லிங்கம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இங்கே 6வது குளிச்சுட்டு சொன்னையில் குளிச்சுட்டு நாங்கள் மேலே ஐயா பார்க்க ஏற போகிறோம். ஓம் தென் கைலாய சிவனே போற்றி ஓம் வெள்ளிங்கிரி ஆண்டவனே போற்றி வெள்ளி பனிமலையே எங்கள் வேதாந்த சுடரொளியே பூண்டி விநாயகனே வழி துணையாய் வருவாயே மனோல் மணித்தாயே மலையழக தெம்பை தாயே 7வது குன்று வரை மீசனே என்னை அழைப்பாயே ஓம் நம சிவாய சோடியா இங்கே வரலாம் வா. சூப்பராக நீ ஷார்ட் போடுறோம் கண்ணீர் நடக்குது சோமா பயங்கர கெட்டா போ செம்மையாக வாசனை அப்படியே நல்லா இருக்குது சுற்றி ஃப்ரீயாக பிடிக்கும். வெள்ளியங்கிரி ஆண்டவனே நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி நந்தி போயிடுங்க. வெள்ளியங்கிரி நாயகனே
நல்லபடியாக நாங்கள் சாமி பார்த்துட்டோங்க. வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்துட்டோம். கீழே இறங்கி வரோம். இப்போ நாங்கள் வந்து 6வது மலை கிட்ட வந்தோடனே நாங்கள் திருப்பி ஸ்டே பண்ணிவிட்டு நைட் டைம் நாங்கள் இறங்கலான்னு இருக்கிறோம். ஸோ எல்லாம் டயர்டாக இருக்கும். மார்னிங் வந்து நடந்துட்டு ரெஸ்ட்டே இல்லை. அதனால் இப்போ நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டு 6வது மலையில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நைட் டைம் நடந்து வரா மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். மலடி வரத்துக்கு வந்துட்டோங்க. இப்போ நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ எல்லோரும் வந்து மேலே ஏறிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து வரும்போது க்ரௌட் இல்லை, இப்போ ஜாஸ்தி க்ரௌட் ஆகிடுச்சு. வெள்ளிங்கிரி ஆண்டவரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த வருஷம் ட்ரை பண்ணி பார்ப்போம். வெள்ளையங்கிரி ஆண்டவர் நம்மளை கூப்பிட்றாரு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.